எங்க காணவனுங்கள போய் பாருங்களேன்டா. இல்ல பங்காளி, என்னடா தலைய சுரிஞ்சுக்கிட்டு நிக்கிற? போய் பாரு போ. போ. ஏய் வாங்கடா. டேய் அத குடுத்துட்டு போடா. அத குடுத்துட்டு போ. இந்த பங்காளி வாடா. போ. டேய் கருப்பு இருக்குடா, வாங்கடா சாமி கும்பிட்டு போலாம். ஐயா ஐயா எந்த காத்து கருப்பா அண்டாம பாத்துக்கையா, கருப்பு இருந்தாலே பாத்துக்கோங்க. தாயே பராசக்தி.
என்னப்பா இன்னும் அந்த பொண்ணை காணோம்? என்னையா நேரம் ஆகிட்டே இருக்கு? விடிஞ்சே போயிருச்சு, இன்னும் யாரும் ஆளையே காணோம். அதானே. என்னடி துர்காவை இன்னும் காணோம்? வந்துருவாக்கா. அவ வந்திருந்தா இந்நேரம் வந்திருக்கணுமேடி. அப்படி வரலனா துர்கா பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாயிடும். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுமா. துர்கா நிச்சயமா வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு இல்லம்மா, துர்கா சின்ன பொண்ணு, பாவம், காட்டு பாதை வேற. அங்க 25 கிலோமீட்டர் ஓடணும்னா ரொம்ப கஷ்டம்ல அவளுக்கு. அதான் ரொம்ப பயமா இருக்கு. அக்கா பயப்படாத, எதுவும் ஆகாது. யமுனா, நான் கும்பிடுற தெய்வம் துர்காவுக்கு கண்டிப்பா துணையா இருக்கும். அம்மா மகமாயி என் பொண்ணை காப்பாத்தி பத்திரமா கூட்டிட்டு வந்துருமா. என்ன துர்கா தீப்பந்தத்தோட வருவான்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? அவ எங்க வரப்போறா? ஏய், இத்தனை நாள் நீ எங்ககிட்ட அவமானப்பட்டது உனக்கு பத்தலையா? 2 தடவையும் நாங்க தானே ஜெயிச்சோம். எப்படி ஜெயிச்சீங்க? என்னவோ கோல்மால் பண்ணி ஜெயிச்சீங்க. ஆனா இந்த வாட்டி அப்படியெல்லாம் முடியாது. என் தம்பி சிங்கம், அவன் போயிருக்கான். நீங்க வேணா பாருங்க, அவன் தான் தீப்பந்தத்தோட வரப்போறான். கண்டிப்பா எங்க தங்கச்சி தான் அந்த பந்தத்தோட இங்க வரப்போறா. கிழிச்சா இந்நேரம் அவ பேச்சு மூச்சு இல்லாம எங்க மயங்கி கிடக்குறாளோ யாருக்கு தெரியும்? வாய மூடு. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சக்தி, யமுனா, நீங்க எதுக்குமா இவகிட்ட பேசுறீங்க? துர்கா பத்திரமா வந்துருவா. ஆத்தா, ராத்திரியில இருந்து இவ்ளோ நேரம் வராதவ இப்ப வந்துட போறாளா? ராத்திரி காட்டுல புலி கிளி ஏதாவது அடிச்சு போட்டுக்க போது. போய் முதல்ல அவளை காப்பாத்துற வழிய பாருங்க. மலை கோயில் காட்டு பகுதியில வரதெல்லாம் என்ன விளையாட்டா? மா, நம்ம துர்காக்கு ஏதோ ஆயிருக்காதுல? எனக்கே பயமா இருக்குக்கா. அம்மா, நவன போய் பார்க்கவா? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்து பாப்போம். வரலன்னா ஆள் அனுப்பி தேடுவோம். என்ன சொல்றீங்க? சரிங்கய்யா. இதெல்லாம் தேவையா? இதுக்குதான் சொன்னேன், விரலுக்கேத்த வீக்கம் வேணும்னு. சும்மா என் பொண்ணுங்க அதை பண்ணிருவாங்க இத பண்ணிருவாங்கன்னு கிழிச்சிருவாங்கன்னு நீ தானே சொன்ன. இத பாரு மீனாட்சி, துர்காவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கு நீ தான் பொறுப்பு. சொந்த பொண்ணையே இந்த மாதிரி காட்டுல வச்சு பலி கொடுத்துட்டியே. உனக்கெல்லாம் இந்த மாதிரி எப்படிதான் மனசு வருதோ தெரியலையே. அம்மா, என் பொண்ணுங்க எனக்காக இது செய்யறாங்கன்னு இந்த ஊர் நினைக்கலாம். ஆனா என் பொண்ணுங்க இது செய்யறதே உனக்காக தான்னு நான் நினைக்கிறேம்மா. நீ இருக்கிறது நிஜம்னா, என் மேல எதுவும் தப்பு இல்லைன்னா நீதாம்மா என் பொண்ணை காப்பாத்தணும். எங்கடா போய் தொலைஞ்ச? சொல்றேன், முதல்ல என் கூட வாக்கா. இப்ப என்ன கதை சொல்ல போற? வாக்கா. போ, வர. டேய், என்னடாச்சு இப்படி வர? என்ன சொல்றதுன்னே தெரிலக்கா. துர்காவை அடிச்சு தூக்கி போடலான்னு தான் போனேன். திடீர்னு ஒரு உருவம் வந்து அப்படியே என்ன அடிச்சு தூக்கி போட்டுருச்சுக்கா. டேய், திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத, எரிச்சல் ஆயிடுவேன். ஐயோ அக்கா, உங்ககிட்ட எப்படி சொல்றது, அப்படியே கருப்பசாமி மாதிரி இருந்ததுக்கா. டேய், ஏண்டா ஒரு பொண்ணு அவளை ஜெயிக்க முடியல, அவளே தனியா போயிருக்கா. நீ அத்தனை அடியாளங்களோட போனியே, உன்னையெல்லாம் தோத்துட்டு வரியே, அசிங்கமா இல்ல? அக்கா, காட்டுல வேற குழியெல்லாம் தோண்டி வச்சிருந்தேன்க்கா. ஆனா அவ எங்க போனா? என்னக்கா அடிக்கிற?
அவ சரியான நேரத்துல விளக்கேத்தி ஜெயிச்சுட்டாடா. உன்ன போய் நம்பின பாத்தியா? என்ன சொல்லணும்? திடீர்னு ஏதோ கருப்பு வந்துச்சா, உருவம் வந்துச்சா, இதையே சொல்லிட்டு இருக்காத. இந்த பார், இதுக்கு மேல என் முகத்துல முழிச்சிடாத. போடா. என்னையா பரிவட்டம் யாருக்குன்னு சொல்லிடலாமா? இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க சொன்ன மாதிரியே மீனாட்சி அம்மாவோட 3 பொண்ணுங்களும் ஜெயிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்னங்கய்யா? சட்டு புட்டுன்னு சொல்லுங்க ஐயா, எங்க அக்காக்கு தான் மரியாதைன்னு. 3 போட்டியில 1த்துல கூட ஜெயிக்கல இந்த வாட்டி. எப்படிதான் வெக்கலாம வந்து நிக்கிறாங்களோ. ஏய் ஏய், என்னையே அம்மா கொஞ்சம் கம்முன்னு இருக்குமா இல்ல? என்ன பஞ்சாயத்து உங்களுக்கு தெரிய தேவையில்லையா? இந்த பரிவட்டத்தை போய் எப்படி அவளுக்கு கட்டுவீங்க? இது என் புருஷனோட உரிமை. நீங்க ரொம்ப பிரச்சனை பண்ணீங்கன்றதுக்காக தான் நான் இந்த போட்டிக்கே ஒத்துக்கிட்டேன். புஷ்பாமா, இதெல்லாம் சரி கிடையாது. ஊருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க மாத்தி மாத்தி பேசுறது எல்லாம் இந்த ஊர் பார்த்துட்டு சும்மா இருக்காதுமா. நீங்களும் சம்மதிச்சதுனாலதான் இந்த போட்டியே ஆரம்பமாச்சு. நாங்க முதல்ல பரிவட்டம் கட்டணும்னு நினைச்சது இந்த மீனாட்சி அம்மாவுக்கு தான். இப்ப சாமியே சரின்னு சொல்லிருச்சு, இன்னும் என்னமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு எங்க அம்மாவுக்கு தான் பரிவட்டம்னு சொல்லிட்டா எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துரும். ஆமா, அதோட வாழை சுருட்டிட்டு கிளம்புங்க. கிளம்புறதுக்கு வசதியா இருக்கும். அட சீக்கிரம் சொல்லுங்க ஐயா. ஐயா, நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு இந்த பரிவட்டம் எல்லாம் வேண்டாம். என்னக்கா? அம்மா இருங்க, ஊர்ல யாருக்கு என்ன மரியாதை இருக்குன்னு எனக்கு தெரியாதா? பரிவட்டம் கொடுத்துதான் நான் அதை தெரிஞ்சுக்கணுமா? பேசாம இவளுக்கே அந்த பரிவட்டத்தை கொடுத்துறேன். அம்மா என்ன? ஏய், என்னங்கடி பிச்சை போடுறீங்களா? ஆமா அம்மா தாயே, அம்மா தாயே. ஏய், வாய மூடு. ஏய், என்ன ஆவணும் ஏன்னு கத்திக்கிட்டு இருக்க? யோ, எதுக்கியா சிரிக்கிறீங்க? தலைவர் பேசுவாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மீனாட்சி அம்மா, பரிவட்டம் வேண்டான்னு மறுக்கிறது உங்களோட பெருந்தன்மை. ஆனா எப்ப போட்டின்னு வந்து அதுல உங்க பொண்ணுங்கெல்லாம் ஜெயிச்சாங்களோ அப்பவே பரிவட்டம் உங்களுக்கு தான் உறுதி அடிச்சுமா. ஐயா, இப்ப நீங்க மறுத்தா அது இந்த ஊராசையை மறுக்கிற மாதிரி ஆயிடுமா? நாங்க சொல்றோம்மா, பரிவட்டம் உங்களுக்கு தான். என்னையா சொல்றீங்க? ஆமாமா, ஏத்துக்கணுமா? அம்மா ப்ளீஸ் என்னம்மா? ஐயா, ஊர் ஆசையை மறுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆளு இல்ல. நான் ஒரு சாதாரண சமையல்காரி தான். நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் உங்க முடிவை ஏத்துக்கிட்டு பரிவட்டத்தை வாங்க சம்மதிக்கிறேன். கிளம்பு கிளம்பு, அந்து போச்சு, கிளம்பு கிளம்பு. கிளம்பு கிளம்பு. என்ன இந்த ரவுடிய வச்சு நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? விட மாட்டேன்டி இந்த புஷ்பா, விட மாட்டேன். யாரு ரவுடி? நல்லது செய்யறவன், நியாயத்துக்கு பயப்படுறவன் ரவுடியா? ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணிட்டு ஊர்ல அராஜகம் பண்ற நீ நல்லவளா? நீ பேசாத, நீ பேசாதன்ட்ட. ஏய், இது என் புருஷனோட உரிமடி. அதனால எனக்கும் அந்த உரிமை இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் இனிமே யாருக்கும் இதை விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை நம்பி வந்த புருஷனையே நீ விரட்டி விட்டுட்ட. இப்ப என்ன உனக்கு பரிவட்ட வேண்டி கிடக்கு? அப்படி கேளு மீனாட்சி அக்கா. ஏ புஷ்பா, சாது மிரண்டா காடு கொள்ளாது. எங்க அக்காவே மிரள வச்சிராத, அப்புறம் நீ தாங்க மாட்டப்பா. ஏய் ஜால்ரா, சாது மிரண்டா காடு கொள்ளாதா? நான் மிரண்டன்னு வெச்சுக்கோ, என்ன ஆகும்னு நீங்க பாப்பீங்கடி, பாப்பீங்க. இருக்குடி உங்களுக்கு. ஓ
டாடா. ஏம்மா நாளைக்கு சாயந்தரம் பூஜை முடிஞ்சதும் கோயில வச்சு பரிவட்டம் கட்டுவோம். ஊர் சார்பா அழைக்கிறோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்கம்மா. சரிம்மா, ஊர் முழுக்க தமுக்கு அடிச்சு அறிவிப்பு சொல்லிருங்கயா. சரி, அப்ப நாங்க கிளம்ப. இதனால தெரிவிக்கிறது என்னன்னா, நாளைக்கு காலையில கோவில் திருவிழாவில் மீனாட்சி அம்மா குடும்பத்துக்கு பரிவட்டம் கட்டுறாங்க. எல்லாரும் வந்துருங்க சாமியே. அக்கா, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. 4 நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே இருப்போம். இந்த அசிங்கத்தெல்லாம் நம்ம பார்க்கணுமா என்ன? போலாம் வாக்கா. ஓ, இன்னும் எவ்வளவு நேரம் தாமா உட்காந்து படிப்ப? அம்மா மீனாட்சி அம்மா. போ, போய் படு போ. மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா, கதவு திறக்குமா? யார் இந்த நேரத்துல? மீனாட்சி அம்மா. வணக்கம் பூசாரி ஐயா. அம்மா, என்ன இந்த நேரத்துல? யாருக்கும் தெரியாம வந்திருக்குமா? உங்களை நம்பிதாமா வந்திருக்கேன். உள்ள வாங்க. துர்கா, சேர் எடுத்துட்டு வந்து போடு. அம்மா வேண்டாமா, இருக்கட்டுமா. என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க பூசாரி ஐயா? அம்மா, கோவில் திருவிழா நடக்குது. சில காளி பசங்க அம்மன் நகையை திருட முடிவு பண்ணியிருக்காங்கம்மா. ஐயோ, என்ன சொல்றீங்க பூசாரி ஐயா? ஆமாம்மா, ரொம்ப நம்பகமான ஆளு இந்த விஷயத்த சொன்னாங்க. அதுக்காக தாம்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு எங்க அம்மா என்ன பண்ண முடியும் பூசாரி? ஆமாங்க ஐயா, நீங்க உடனே ஊர் பெரியவங்களை கூட்டி விஷயத்த சொல்லிடுங்க. கோவிலுக்கு காவலுக்கு ஆள் போட சொல்லுங்க. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. இது கோவில் சம்பந்தப்பட்ட விஷயம். எப்போ சாமி நகையை திருட முடிவு பண்ணிட்டாங்களோ அப்பவே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியலம்மா. காவலையெல்லாம் போட்டு நகை காணாமல் போச்சுன்னா நாளைக்கு பூஜை நடக்காதும்மா. நாளைக்கு மட்டும் பூஜை நடக்கலைன்னா அது ஊருக்கே கெடுதல் ஆயிடுமா. இப்போ என்ன பண்ண சொல்றீங்க பூசாரி ஐயா? இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நகைகளை நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா போதுமா. இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாமா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போய் கதவு சாத்து துர்கா. என்ன பூசாரி ஐயா இதெல்லாம்? அத்தனையும் கோவில் நகைக்குமா. ஐயோ, இது எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? இந்த ஊரில் நான் முழுசா நம்புகிற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தாம்மா. வெத்தியார் சொத்துக்கு இல்லை, தான் சொத்துக்கே ஆசைப்படாத ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் நீங்கள் மட்டும்தாம்மா. இந்த நகை ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கும்னா அது உங்கள் வீடு தாம்மா. முடியாதுன்னு சொல்லிடாதீங்கம்மா. இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு விடிஞ்சதும் நானே வந்து வாங்கிக்கிறேம்மா. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேம்மா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. பேசாம ஊர் பஞ்சாயத்து தலைவர் வீட்டுல போய் இதை கொடுத்துருங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. இல்லைம்மா, அது சரியாக வராதுமா. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் வச்சுக்கோங்கம்மா. கோவில் நகை, அத போய் எப்படிங்க ஐயா நான் என் வீட்டுல வைக்கிறது? நாளைக்கு ஒரு பிரச்சனைனா யாரு பதில் சொல்றது? அப்படி எந்த பிரச்சனையும் வராதுமா. வந்தா நான் சொல்றேம்மா. இல்ல பூசாரி ஐயா, இது சரியா வராது. வேண்டாம், என்ன மன்னிச்சிருங்க. சரிம்மா, உங்க இஷ்டம். உங்ககிட்ட வந்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு நம்பி தான் வந்தேன். ஆனா அந்த ஆத்தா வேற ஒரு கணக்கு போட்டுட்டா. நான் வரேம்மா. என்ன துர்கா? பூசாரி ஐயா,
ஒரு நிமிஷம். ஐயா, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தானே? ஆமாம்மா, நாளைக்கு காலையில் வந்து திரும்ப வாங்கிட்டு போயிடுறேம்மா. சரி, கொடுங்க. அம்மா, எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த நகைங்க பத்திரமா இருக்கணும். அதனால தான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆனாலும் இந்த நகைங்களை ஊரில் ஒப்படைச்சிருங்கம்மா. என்னாகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே வந்தேன். இப்போ சாமி நகையை காப்பாற்றிட்டேன்னு மனசு நிறைஞ்சு சந்தோஷமாக போகிறேம்மா. ரொம்ப நன்றிம்மா. வரேம்மா. கடவுளே. துர்கா, இத பத்திரமா கொண்டு போய் பீரோல வைமா. பூட்டு போட்டு சாவியும் பத்திரமா வை. சரிம்மா. அம்மா தாயே, நீதான் துணையா இருக்கணுமா? உனக்காக தான் நான் இதை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டேன் தாயே. எழுதிட்டேன் மெட்ரிக். சூப்பர் துர்கா. மீனாட்சக்கா, மீனாட்சக்கா இங்க வாயேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், வா. அக்கா, என்ன சாந்தா? என்னாச்சு? ஏன் இப்படி வேர்க்க ஓடி வரீங்க? ஊரே ஒரே பரபரப்பா இருக்கு தம்பி. ஊர்ல பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. ஊரே பரபரப்பா இருக்கு. பஞ்சாயத்தா? என்னக்கா சொல்றீங்க? பொதுவா நாம தானே பஞ்சாயத்தை கூட்டுவோம். இப்ப என்ன அவனுங்க கூட்டி இருக்கானுங்க? அதானே. அப்படி என்ன பஞ்சாயத்து? ஐயோ, அதை எப்படி சொல்லுவேன்? விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கே ஒரே படபடப்பா இருக்கு. சாந்தா, முதல்ல பதட்டப்படாம விஷயத்த சொல்லு. அக்கா, உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. அக்கா, முதல்ல என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே தெரியும். கோயில்ல சாமி நகையெல்லாம் யாரோ திருடிட்டாங்களாம். என்னது? சாமி நகையெல்லாம் காணுமா? யாரு முதல்ல சொன்னது? ஊருக்காரங்க எல்லாம் பஞ்சாயத்துல தான் இருக்காங்க. ஊரே ஒரே பதட்டமா இருக்கு. அம்மா, எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த நகைங்க பத்திரமா இருக்கணும். அதனால தான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆனாலும் இந்த நகைங்களை ஊரில் ஒப்படைச்சிருங்கம்மா. இன்னைக்கு கோயில்ல பூஜை. நம்ம 3 பொண்ணுங்களும் சாதிச்சுட்டாங்க. உனக்கு பரிவட்டம் ஏற போதுன்னு சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா இப்படி ஒரு திருப்பு முனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இவ்வளவு நாள் நம்ம கோயில் நகை பத்திரமா தானே இருந்துச்சு. இன்னைக்கு காணாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. என்னமோ நடந்திருக்கு. ஆனா வில்லுப்பாட்டுக்காரி நேத்து தான் வில்லுப்பாட்டு அடிச்சு சொன்னா. கொலநாசம் யாருக்கோ தப்பு நடக்க போகுதுன்னு சொடலமாடக்காரி எல்லாம் சொன்னா. இன்னைக்கு பார்த்து எப்படி கோயில் நகை காணா போச்சு? சாந்தா, நீ பொறுமையா இரு. இப்ப எதுக்கு பதட்டப்படுற? நான் சொல்லல. வாங்க வாங்க. இதனால ஊர் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம ஊர் கோயில் நகைலாம் காணாம போயிருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு பஞ்சாயத்து கூடி இருக்கு. எல்லாரும் வாங்க சாமியோ. யார் கோவில் நகையை திருடுவாங்க? அப்போ இன்னைக்கு அம்மாக்கு பரிவட்டம் கட்ட மாட்டாங்களா? இங்கே இருந்து பேசிக்கிட்டு இருக்காம பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்க போலாம். சரி, யார் இப்படி பண்ணிருப்பா? அம்மா, என்னம்மா இது? பூசாரி கொடுத்த நகை நம்ம வீட்ல தானமா இருக்கு. அப்புறம் எதுக்கு நகையை காணோன்னு பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல துர்கா. முதல்ல வீட்ல நகை இருக்கான்னு பாப்போம். வா வா. திறந்து பாரு. அப்பாடா, நகைங்கெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. பா,
ஒரு நிமிஷம் நான் பதறி போயிட்டேன். அம்மா பூசாரி தான் நம்ம நகையை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எப்படி நகையை காணும்னு பஞ்சாயத்தை கூட்டியிருப்பாங்க? அந்த அந்த பூசாரிக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். யாரோ நகைங்களை திருட திட்டம் போட்டிருக்கிறதா நேத்தே சொன்னாருல்ல. தனக்கு ஏதாவது நடந்துரும்னு யோசிச்சு அந்த பூசாரி நகையை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. கடவுளே, பூசாரிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அம்மா இப்ப இந்த நகையெல்லாம் என்னம்மா பண்றது? முதல்ல இந்த நகைகளை கொண்டு போய் பஞ்சாயத்துல கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பூசாரியை காப்பாத்த சொல்லுவோம். சரிம்மா. இதோ தம்பி வராரு பாரு. அண்ணே தம்பி, அண்ணே தம்பி ஒரு நிறுத்துங்கண்ணே. நிமிஷம். அண்ணே பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டாங்க, அங்க போகணும்னு. தம்பி உட்காருங்க நான் போலாம். போறேன். நீ சீக்கிரம் வந்து. பாத்து ஏறு. பாத்துமா புடிச்சுக்கோ. நான் வந்துடுறேன். எனக்கு தெரியும் இப்படிதான் ஏதாச்சும் அபசகுணமா நடக்கும்னு. போயும் போயும் இந்த மீனாட்சிக்கு போய் பரிவட்டம் கட்டுறீங்களே, என்னாகுமோ ஏதாகுமோன்னு நினைச்சேன். அப்படியே நடந்துருச்சு பாத்தீங்களா? மீனாட்சி அக்காவுக்கு பரிவட்டம் கட்டுறது அந்த சாமிக்கே பிடிக்கல போல. நாம சொன்னா போறாமன்னு சொல்லுவாங்க. ஏப்பா, கோயில் நகை காணோம்னு ஊரே பதட்டத்துல தேடிட்டு இருக்கு. உங்க குடும்ப பிரச்சனை பேசுற நேரமா இது? கோயில் நகை விஷயமா இப்ப என்ன பண்ணலாம், அத பத்தி பேசுங்கயா. கோயில்ல திருவிழா நடக்கும்போது சாமி நகை இல்லாம இருக்குது, பெரிய அபசகுணமா இருக்கு. நகையெல்லாம் கண்டுபிடிச்சு சாமிக்கு போடாம பூஜை பண்ண முடியாதுல்ல. பூஜை வேணா நிப்பாட்டி விடுமா? ஓ அட என்னையா நீ, அப்படி எப்படியா பூஜையை நிறுத்துறது? அப்படி நிறுத்தினா ஊருக்கே கெடுதல் வராதா? இப்ப என்னையா பண்றது? என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். ஊரெல்லாம் தேடுங்க, தெரு தெருவா வீடு விடா ஒரு இடம் விடாம தேடுங்க. யாரு வீட்டுல நகை இருக்குன்னு கண்டுபிடிங்க. நகைய மத்தியானத்துக்குள்ள கண்டுபிடிச்சு சாயங்காலம் சாமிக்கு போட்டு பூஜை ஆரம்பிங்க. ஏமா, ஊர்ல காப்பு கட்டிருக்கும் போது எப்படி எல்லாரும் வீட்லயும் போய் தேடுறது? தேடாம திருநவனே வந்து கொடுப்பானா என்ன நகைன்னு? நீங்க வேற சாயந்தரம் வரைக்கும் வெத்தலை பாக்கு போட்டுட்டு பஞ்சாயத்து நடத்திட்டு இருப்பீங்க. நல்லா பேசுறீங்க நியாயம். நன்றி. சரிங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க மீனாட்சி அம்மா. செய்தி தெரியும்ல உங்களுக்கு? தெரியும். ஆனா கோவில் நகை வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா, தயங்காம சொல்லுங்கம்மா. ஆட, இவகிட்ட போய் என்னங்க கேட்டுட்டு இருக்கீங்க? நகைய காணோம், அத கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு என்ன முடிவோ அதை சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. புஷ்பாமா, முதல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. மீனாட்சிமா, நீங்க சொல்லுங்கம்மா. பூசாரி ஐயா இங்க. ஐயோ பூசாரி, அழுது போதுயா. நான் என்ன தப்பாவா சொன்னோம்? எழுந்து வாயா இப்படி. பூசாரி ஐயா, நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? கோயில் நகைய முழுசா தொலைச்சிட்டு அழாம வேற என்ன பண்ணுவாரு? பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஆளே திருடிட்டானா என்னமோ. ஏய், பூசாரி எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா உனக்கு? கொஞ்சம் கூட நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்க. ஏமா, பூசாரி இப்ப எப்படிப்பட்டவர்னு பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நகைங்களை காணோம், அதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறதுன்னு சொல்லுங்கம்மா. அவர் தானே பொறுப்பேத்துக்கணும், அவர் தானே பதில் சொல்லணும். பூசாரி ஐயா, ஏன் அமைதியா நிக்கிறீங்க? உண்மையை சொல்ல வேண்டியதானே? அத சொல்லாம ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்ன சொல்றாங்க? மீனாட்சிமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன உண்மையை சொல்ல சொல்றீங்க? ஐயா, நானே சொல்றேன். நகைங்கெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு.